ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா இவரை பத்தியும் இவரோட படத்தை பத்தியும் தான் பெரிய அளவுல பேச்சுகள் சோசியல் மீடியால போய்கிட்டு இருந்துச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி தான் இப்ப நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பேச போறோம். இது வரைக்கும் கண்டிப்பா நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. பொதுவா சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவை தாண்டி கிட்டத்தட்ட இந்திய சினிமா, அதாவது ஆல் ஓவர் இந்தியன் சினிமாலேயே ஒட்டுமொத்த நடிகர்களுமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்திய சினிமாவை தாண்டி உலக நாடுகள்லயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு தான். ஒவ்வொரு நாட்டிலையும் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு கூட்டம் நம்மளோட சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேனா இருப்பாங்க. அதனால தான் இவர் உலகம் ஃபுல்லா ஈஸியா அவரால் ரீச் ஆக முடிஞ்சது. அவரோட படங்கள் எல்லாமே உலக அளவுல பேசப்பட்டுட்டு இருந்தது. ஸோ இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆகி அதுவும் ரொம்ப வெற்றிகரமா போச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படக்குழு என்ன எதிர்பார்த்து அந்த படத்தை எடுத்தாங்களோ, என்ன பிளான் பண்ணாங்களோ, அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1000 கோடியை வசூல் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட நெருங்கிடும் அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம். இதெல்லாம் இருக்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே சூப்பர் ஸ்டாரை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன, எதனால ஒவ்வொரு ஸ்டாருமே பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஆனாலும் எல்லா ஸ்டாருமே திரும்பி பார்த்து மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் மட்டும்தான். எதனால இவருக்கு இவ்வளோ செல்வாக்கு, எதனால இவருக்கு இவ்வளோ அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்றது என்னைக்காவது யாராவது நாம யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவர் கஷ்டப்பட்ட காலத்துல இருந்தே ஒரு முக்கியமான ஒரு கொள்கை அவர் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதை இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்பிக்கையின் பேர்ல தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த நம்பிக்கை வேற, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருக்காரு இல்லையா, அந்த நம்பிக்கை கண்டிப்பா வேற. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் கண்டக்டரா ஒர்க் பண்ணாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி, அதாவது 10வது படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு சில கூலி வேலைகளுக்கு அவர் போயிருக்காரு. அப்பப்ப காசு கிடைக்கும் அப்படின்னா அந்தந்த வேலைகள்லாம் அவர் போய் செஞ்சிருக்காரு. படிப்பு அப்படின்றது பெரிய அளவுல அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிருக்கு. ஸோ வீட்டுல படிக்கிறதுக்குன்னு காசு கொடுத்தாலும் அதை கொண்டு போய் சினிமா பாக்குறது, ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த காசு தேவையில்லாம செலவழிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் செலவழிக்க காசு வேணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன கூலி வேலைகளுக்கு எல்லாம் போய் அவர் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணதெல்லாம் கண்டக்டர் வேலை அவர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வேலையில இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சிவாஜி கணேசனோட படம் பார்த்திருக்காரு தியேட்டர்ல. அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு அந்த காலகட்டத்துல எவ்வளவு அளவுக்கு மாசு இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்ப எப்படி எம்ஜிஆர், சிவாஜி நம்ம இந்த அளவுக்கு பேர் சொல்லிக்கிட்டே இருக்கோமோ, அப்ப அவங்க இருக்கும்போது அவங்களோட படங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரியும். ஸோ சிவாஜி கணேசனோட பேரும் அவரும் அந்த ஸ்கிரீன்ல நிற்கும் போது அவ்வளோ கைத்தட்டல், அவ்வளோ விசில் பறந்திருக்கு. அதை பார்த்த சூப்பர் ஸ்டார் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு நாள் ஏன் நானும் இந்த மாதிரி வரக்கூடாது, ஒரு நாள் எல்லாரும் தியேட்டர்ல என்ன பார்த்து என் படத்தை பார்த்து கைத்தட்டினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையாதா? கண்டிப்பா அமையும் அப்படின்னு அவர் விளையாட்டுத்தனமா சொல்லியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு உனக்கு ஒரு படத்துக்கு வரவே துப்பு இல்லை, உனக்கு இதே நான் தான் கூட்டிட்டு வந்தேன், அப்படி இருக்கிற பட்சத்துல நீ எப்படி இப்படி ஆவ, கனவு வேணா காணலாம், நீ சொல்றதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு, சோ படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நாம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேலி கிண்டலா பேசி அங்க இருந்து போயிட்டாங்க. சோ எப்பவுமே சூப்பர் ஸ்டாருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் அவர் தோன்றிடுச்சு அப்படின்னா அது நிறைவேற வரைக்கும் அந்த எண்ணம் அவர் மனசுக்குள்ளவே தான் இருக்கும். அது நடக்காதுன்னு சொல்லி 100% அவரை சுத்தி சூழ்நிலைகள் இருந்தாலும், அதாவது நடக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த எண்ணம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா. இது அவரே பாத்தீங்கன்னா ஒரு பழைய இன்டர்வியூல சொல்லி இருக்காரு. அதாவது அவர் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனசுல நாம என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சு ஓடணும், அதை நினைக்கலனாலும் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள படிப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எந்த ஒரு தைரியத்துல சென்னைக்கு சினிமாவை நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. ஏதோ ஒரு தைரியத்துல சின்ன வயசுல இருந்து அதை பார்த்து இதே மாதிரி நம்ம வரணும், ஏன் எல்லாரும் ஏசி ரூம்ல கோட்டு சூட் போட்டு வேலை பாக்குறாங்க, நம்ம மட்டும் என் கூலி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நினைச்சிருக்கேன். நினைச்சதை தாண்டி எனக்கு அதை சுத்தி நிறைய அவமானங்கள் நடந்தது. என்னோட எண்ணங்களை நான் வார்த்தைகளா பேசும்போது
ஸோ எல்லாருமே வந்து ஒரு கோமாளி பேசுற மாதிரி, ஒரு பைத்தியக்காரங்க பேசுற மாதிரி தான் என்னை வந்து பார்த்தாங்க. ஸோ அந்த அவமானங்கள்லாம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க, நம்மளால ஆக முடியாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே வந்தது கிடையாது. இவங்க சொல்றாங்க, அதுக்காகவே ஆகி காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சின்ன வயசுல இருந்து எனக்குள்ள அந்த பழக்கம் இருந்திருக்கு, எனக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து முன்னாடி பழைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவரு முக்கியமா நம்பக்கூடிய ஒரு முதன்மையான விஷயம் அப்படின்னா நம்பிக்கை. மனதில் எண்ணம் கொள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வந்து முக்கியமா அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் இந்த ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி மேக்கப் போடணும், இந்த மாதிரி ரொம்ப மெனக்கெட்டெல்லாம் வந்து நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். நார்மலா இருக்கும் போதும் சரி, ஒரு நடிகரா நான் வந்ததுக்கு அப்புறம் சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மெனக்கட்டு நான் யோசிக்கவே மாட்டேன். இப்படி போனா நம்மள பார்ப்பாங்க, இப்படி போனா நம்மள மதிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நான் போனா 4 பேர் என்ன பார்க்கணுமே தவிர என் ட்ரெஸ்ஸையோ என் காரையோ இல்ல நான் யாரு கூட வர அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பார்க்க கூடாது. ரஜினிகாந்த் வராரு அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்கணும். சோ அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் வந்து எப்பவுமே நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால எனக்கு சிம்பிளா இருக்கிறது பிடிக்கும். நானா இருக்கிறத வந்து மக்கள் விரும்பணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் அதிகப்படியா பாத்தீங்கன்னா அவர் எல்லா ப்ரோக்ராம்லயும் மேக்சிமம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவார். ஒயிட் ஜிப்பா போடுவாரு, ஒயிட் ஷர்ட் போடுவாரு, ஒயிட் டிஷர்ட் போடுவார். இந்த மாதிரி மேக்சிமம் வந்து அந்த ஒரே ஒரு சிம்பிள் ஒயிட் எடுத்து அவர் போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருவாரு. ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியா அவர் போட்ட ட்ரெஸ் கலர் வந்து ஒயிட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜிப்பா அப்படின்றது அது சூப்பர் ஸ்டார் ஜிப்பானே பேர் வர அளவுக்கு அவருக்கு எப்பவுமே ஆப்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசா மெனக்கட்டு பண்றது, அதுக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றது, அதுக்காக யோசிக்கிறது, அதுக்காக செலவு பண்றது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். வாழ்க்கையில நான் என்ன நினைக்கிறேனோ அதுல நான் முன்னேறி வரணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை நான் அடையிற வரைக்கும் ஒரு நாளும் நான் வந்து அதை மறந்ததே கிடையாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முக்கியமா நம்ம வந்து சொல்லுவோம் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம், நம்பிக்கை முக்கியம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அவர் நம்பக்கூடிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா தப்போ சரியோ நமக்கு தைரியம் இருக்கணும். நமக்கு வந்து கடவுள் ஒரு இடத்த கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம நின்று தைரியமா எல்லாத்தையும் பேசணும். ஸோ அந்த கட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட எப்பவுமே இருக்கும். அதனாலதான் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல கூட போயிட்டு ஸோ சிஎம் துரைமுருகன் இவங்கெல்லாம் வந்து ஓல்டு பேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், என்னோட ரசிகர்கள் யாருக்கும் போயிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு வந்து இன்டைரக்டாவே அவர் சொல்லியிருப்பாரு. சோ ஜெயலலிதா அவர்களை நேருக்கு நேரா எதிர்த்த ஒரே நடிகர் அப்படின்னாலும் அது நம்மளோட சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். சோ அவருக்குள்ள எப்பவுமே அந்த நம்பிக்கை இருக்கிற மாதிரி கட்ஸ் அந்த தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே இருக்கும். சோ நான் அதிகம் பேச மாட்டேன், ஆனா நான் வந்து பேசுறதுக்காக யோசிக்கவும் மாட்டேன். மனசுல என்ன படுதோ அதை டக்கு டக்குன்னு வெளியில சொல்லிடுவேன். அதுதான் வந்து என்னோட ஒரு பாலிசியே அப்படின்னு வந்து அவரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் வந்து பிலீவ் பண்றது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, இந்திய சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துல சூப்பர் ஸ்டாருக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டும் அவர் வச்சிருந்தாரு. அதுல கண்டிப்பா ஒரு சீன் நீங்க பண்ணி ஆகணும்னு சொல்லி இவர் கூப்பிட்டிருக்காரு. ஆனா இவர் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வரல அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஏஐ மாதிரியான ஒரு ஆர்டிபிஷியல் வச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு அந்த படத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட அமிதாப் பச்சன் வந்து இந்தியில ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அதுவும் நமக்கு தெரியும். அவரு தமிழ்ல ஒரு படங்கள் கூட பண்ணது கிடையாது. ஒரு இடத்துல கூட தமிழுக்காகவோ தமிழ் ப்ரோக்ராம்லயோ தமிழ் ஃபங்க்ஷன்ல அவர் வந்து நின்னதே கிடையாது. தமிழ் படத்தை பத்தி அவர் பெரிய அளவுல பேசினதும் கிடையாது. அப்படி இருக்கிறவர் சூப்பர் ஸ்டாருக்காக பாத்தீங்கன்னா தமிழ் படத்துல சூப்பர் ஸ்டாரோட படத்துல ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் வந்து பண்ணிட்டு போயிருப்பாரு. இப்ப கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. பாலிவுட்ல அமிதாப் பச்சன் எப்படியோ அப்படிதான் ஒவ்வொரு ஆக்டருமே பயங்கர ஸ்டார் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க. அப்படி பாக்குறப்ப அமீர் கானுமே ஒரு பெரிய ஸ்டார் தான் அந்த இடத்துல. ஆனா அவருமே பாத்தீங்கன்னா சில்லறத்தனமான ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல்ல வந்து கூலி படத்துல நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பல படங்கள்ல பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. சூப்பர் ஸ்டாரே நாகார்ஜுன பத்தி ஒரு மேடையில வந்து பேசியிருப்பாரு. நாகார்ஜுன வந்து யாருமே விலை கொடுத்து வாங்க முடியாது, அவரா நினைச்சாதான் அதை பண்ணுவாரு, இல்லைன்னா அவர் பண்ண மாட்டாரு. அதுக்காக நீங்க எவ்வளவு மதிக்க முடியாத பொருளே கொடுத்தாலும் அவர் பண்ண மாட்டாரு, அவர் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு வந்து சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட நாகார்ஜுனையுமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படத்துல வந்து தேவையில்லாத ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு ரோல் வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ அதே மாதிரி
மாதிரி கன்னடம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய சிவராஜ்குமார் அவரும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்காக வந்து ஒரு ரோல் பண்ணிட்டு போயிருப்பாரு. இந்த அளவுக்கு அதே மாதிரி மோகன்லால் இவங்களும் சொல்லலாம். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ்ல, அதாவது அவங்க லாங்குவேஜ்ல இவங்க எல்லாம் பெரிய அளவுல சூப்பர் ஸ்டார்னு சொல்லி மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான். ஆனா இவங்களே பாத்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டாருக்காக தான் வந்து படங்கள் வந்து பண்ணுவாங்க, கேமியோ ரோல் பண்ணுவாங்க. சோ இப்ப கூலி படத்துல வந்து அமீர் கானோட ரோல் அப்படின்னு சொல்லணும்னா, என்ன பீடி விளம்பரத்துக்கு வராரா, வந்து சிகரெட் பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்காரு சம்பந்தமே இல்லாம. அது மட்டும் இல்லாம அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரு நம்ம ஊருக்கு அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கும் வந்து உட்கார்ந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. இது ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க பாலிவுட்லயே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவ்வளோ சூப்பர் ஸ்டாரும் வந்து தலை வணங்கக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்னா அது நம்மளோட சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் இந்த மாதிரி ஒரு பேரும் புகழும் பார்த்தீங்கன்னா கோடியில ஒருத்தர்னு சொல்லக்கூடிய மில்லியன் பில்லியன்ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒருத்தர் தான் நம்மளோட சூப்பர் ஸ்டார். அவர் வந்து நம்ம நாட்டுக்கு நம்மளோட தலைவரா கிடைச்சது ரொம்ப வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி மனிதர்களை நம்ம வந்து மத்த எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்கள தான் கொண்டாடுவாங்க. ஆனா எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவன் அப்படின்னா அது நம்மளோட சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அவரோட சிம்பிளிசிட்டின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவரை பத்தி நிறைய நடிகர்கள் நிறைய நடிகைகள் வந்து அந்த சிம்பிளிசிட்டியை பத்தி பேசியிருக்காங்க. எப்பவுமே அவர் வீட்டுக்கு போனா ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா உட்கார்ந்து பேசுவாரு. வாசல் வரைக்கும் வந்து அவர் இன்வைட் பண்ணுவாரு. திரும்பவும் நம்ம கிளம்பும் போது வாசல் வரைக்கும் வந்து நம்மளை விட்டுட்டு போவாரு. சோ அவரே வந்து நம்ம கூட உட்கார்ந்து ஈக்குவலா சாப்பிடுவாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ஆன்மீக பாதை ஆன்மீக நம்பிக்கை அப்படின்றது அவருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு பக்கம் சினிமா ஷூட்டிங் அது இதுன்னு சொல்லி அவர் ரொம்ப பிஸியா சுத்தினாலும் வீட்டுல எப்பவுமே ஒரு பூஜை அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஷூட்டிங்கா இருந்தாலும் அதை வந்து தள்ளி வச்சுட்டு அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதை செய்வாராம். அதே மாதிரி அது எளிமையான ஒரு உடையில தான் அந்த தெய்வத்தை அவர் வணங்குவாராம். சோ இமயமலை போனாரு அப்படின்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம அந்த போயிருக்கிறப்ப போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இவரா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில்ல வாழக்கூடிய அந்த ஒரு மனிதர்கள் கூட ரொம்ப வந்து நார்மலா இருப்பாங்க இல்லையா, அந்த கோவில்ல பூசாரி அந்த சாமியாரு அதுக்கப்புறம் வந்து அகோரிகள் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி கோவில்ல வந்து படுத்து தூங்குவாங்களோ, அதாவது கோவில் மண்டபத்துல படுத்து தூங்குவாங்களோ அவங்க கூடவே போயிட்டு இவர் ஒரே ஒரு காவி துண்டை விரிச்சு போட்டு படுத்து தூங்குவார். அந்த மாதிரி வந்து ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து ஆன்மீகத்திலையும் அவர் வந்து கண்டிப்பா கடைபிடிப்பாரு அப்படின்றதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி வந்து எல்லாராலும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டார் கேட்டகரி அப்படின்னா அதிலேதான் அவங்க மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து அப்படி இல்லாம முழுக்க முழுக்க மக்களோட மக்களா ஒரு நார்மலான ஒரு மனுஷன் எப்படியோ அப்படிதாங்க நானு அப்படின்னு தான் அவர் இப்போ வரைக்குமே பல மேடைகள்ல பேசுவாரு. இந்த சிம்பிளிசிட்டி இந்த தன்னம்பிக்கை இந்த தைரியம் இதுதான் வந்துட்டு அவர் இந்த அளவுக்கு வளர்றதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச்லயே சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இவர் எப்படி இப்படி வந்தாரு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா கமல் வந்து சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ உலக நாயகன் அப்படின்னு சொல்லி கமலுக்கு நாம ஒரு பெரிய பட்டம் கொடுத்தோம். அந்த பட்டத்தையும் அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டாரை கம்பேர் பண்ணும்போது கமலுக்குள்ள அந்த ஜிகே நாலேஜ் அந்த ஜெனரல் நாலேஜ் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகம். அந்த நாலேஜ் கிட்ட சூப்பர் ஸ்டாரால நிக்க கூட முடியாது. சூப்பர் ஸ்டார் வர்றதுக்கு முன்னாடி கமலுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரசிகர்கள் கூட்டம் வந்து இருந்தது. அவரோட படங்கள் தான் அதிக நாட்கள் ஓடக்கூடிய அளவுல இருந்தது. சூப்பர் ஸ்டார் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மார்க்கெட் குறைய ஆரம்பிக்கும். பட் ஈக்குவல் ஆக ஆரம்பிச்சது. இவரை பாக்குற மாதிரி அவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. போக போக இவரை விட அதிகமா வந்து அவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா கமல் வந்து எப்பவுமே அவரோட பாணியிலே அவர் போய்கிட்டு இருப்பார். ஆனா ரஜினி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவார். அது நல்லாவே தெரியும். மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா சிம்பிளா ஒரு ஸ்டைல், அவங்க பேசுற மொழியிலே ஒரு பஞ்சு டைலாக், இதை வச்சுதான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும்னு அவர் வந்து அன்னைக்கே கணிச்சுதான் அதே மாதிரி ஒரு வழியில வந்து நடந்துதான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட டைலாக்ஸ் எல்லாத்தையும் மக்கள் பேசுற அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா வந்து ஒவ்வொரு விஷயமா செயல்படுத்திதான் இன்னைக்கு வந்து அவர் தலைவரா இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சோ சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய 50 ஆண்டு நிறைவு விழா வந்து கூடிய சீக்கிரம் பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதுக்காக பாத்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்கள் சோசியல் மீடியால வந்து அவங்களே லைவா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் விஷ் வந்திருக்கு இந்த 50th இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால. ஸோ சினிமாவில் கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் நிலைக்கிறதே கஷ்டம். ஆனா 50 வருஷம் தொடர்ந்து ஹீரோவா இருக்காரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா கொண்டாட போறாங்க. அந்த கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்காகவே நம்ம எல்லாருமே அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சினிமாவில் நடக்கக்கூடியது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.